ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். இன்னைக்கு நான் உங்களோட பேச போற படத்தோட பேர் வந்து கிரேசி. CRAZXY அப்படின்ற பேர்ல வித்தியாசமான ஸ்பெல்லிங்ல வந்திருக்கு. இந்த படம் வந்து அமேசான்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் வந்து ஏற்கனவே ஒரு சூப்பர் ஹிட் படமான தும்பாட் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஒரு ஹாரர் ஃபிலிம், வித்தியாசமான ஒரு ஹாரர் ஃபிலிம். அந்த எடுத்த ப்ரொடக்ஷன்ல இருந்து வந்திருக்கிற படம் இது. ஸோ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்ப்போம். ஒரு டாக்டர் சூத் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அபிமன்யு சூத் பேரு. அவர் வந்து ஒரு டைவர்சி. அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு. அது இல்லாம அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதற்கு நடுவுல வந்து அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது தவறான ஆப்ரேஷன் பண்ணதுனால அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாரு. இறந்து போனதன் காரணமாக அந்த பேஷண்ட் வந்து ஆஃப்ட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் 5 கோடி ரூபா கேட்டிருக்காங்க. அந்த 5 கோடி ரூபாவை எடுத்துக்கிட்டு கேஷா எடுத்துக்கிட்டு கார்ல ஏறது தான் இந்த கதையில ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கதைகள்லாம் அந்த கார்ல ஏறினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள், கான்வர்சேஷன்ல அந்த ஒவ்வொரு கதையும் சொல்லப்படுது. ஒவ்வொரு கதையா வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த கதை இன்டராக்ஷன்ல என்ன பிரச்சனை ஆகுதுன்னு. அப்போ திடீர்னு இந்த மாதிரி 5 கோடி ரூபா படத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு கால் வருது. என்னன்னா, உங்க பொண்ணை நான் வந்து கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த பொண்ணு மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆள் தான். மென்டலி நான் டிஸ்டர்ப் ஆன ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து டவுன் சிண்ட்ரோம்ல இருக்க பொண்ணு. இந்த பொண்ணு வந்து கடத்திட்டாங்கன்னும் போது முதல்ல வந்து யாரோ ஏப்ரல் ஃபூல் அன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி யாரோ ஸ்பூஃப் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது, இல்ல நீ வந்து இத்தனை மணிக்குள்ள வரலன்னா நான் வந்து உங்க பொண்ணை வந்து என்ன வேணா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல காட்டுன்னு சொன்னா அது காட்ட மாட்டேன்றாங்க. இது வந்து ஏதோ ஸ்பூஃப்னு சொல்லிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைடுல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெஷர் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருக்காங்க. இப்படியான ப்ரெஷர் எல்லாம் இந்த டிராவலுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிக்குது. இந்த நடக்க ஆரம்பிக்கிற ஒரு பக்கம் வந்து பொண்டாட்டி ஒய்ஃப் முன்னாள் ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தன் பொண்ணை காணும்னு சொல்ற விஷயம். இன்னொரு பக்கம் அந்த வந்து உண்மையிலேயே வந்து தன் பொண்ணு கடத்தப்பட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்கு முடியாம இந்த 5 கோடி எடுத்துட்டு போய் அவனும் 5 கோடி தான் கேட்கறான். இந்த 5 கோடி எடுத்துட்டு போய் நம்ம கொடுக்க முடியுமா முடியாதான்றதுக்கான யோசனை குழப்பம். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குற 5 கோடி நீ உடனடியா கொடுக்கலன்னா வந்து உன் மேல நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்றாங்க. இப்படி நாலா பக்கமும் அவருக்கு வந்து ப்ரெஷர் மேல ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் தன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக திரும்பவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர் திரும்ப இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கான விஷயங்கள் போறாரு. போயிட்டு இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வருது. கால் வரும்போது சொல்றாங்க, நம்ம அவருடைய பேஷண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆபரேஷன் நடக்குது. அந்த ஆபரேஷன் பண்ணா அவன் இறந்து போயிடுவான்ற நிலைமை வருது. தன்னுடைய பேஷண்ட் அப்படின்ற வேலையை விட்டு தூக்கப்பட்டாலும் கூட அவர் தன்னுடைய பேஷண்ட் அப்படின்ற போது அவருடைய உயிர் நமக்கு பொறுப்புன்ற பிரச்சனையில அவர் அசிஸ்டண்ட்டை வச்சு வீடியோ காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காரு. அந்த ஆப்ரேஷன் வந்து முதல்ல அவருக்கு வயிறுல தான் பிரச்சனை இருந்துச்சு, கெட்டில் தான் பிரச்சனை இருந்துச்சு. அந்த கெட்டோடைய ப்ராப்ளம் வந்து லீட் ஆகி ஹார்ட் வரைக்கும் போயிடுதுன்ற போது அந்த ப்ரெஷர் வந்து ஒரு சைடில் இருக்குது. இந்த சைடில் வந்து கள்ளக்கடத்தல் பொண்ணை கடத்தணும் வந்து வீடியோ கால் எடுத்து அவன் அடுத்தது இங்கே வா அங்கே வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பொண்டாட்டி பின்னாடி போலீஸ் இப்படி பல விஷயங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவலில் இதுக்கு போகிற வழியில் வண்டி வேறு பஞ்சர் ஆகிடுது. டயர் மாற்றிக்கிட்டே சில விஷயங்கள் பண்ணாங்க. அட்டகாசமான ஒரு ப்ரிமைசஸை வந்து செட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாகவே தான் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த படம் வந்து ஒரு சீன்னா ஒரு சீன் போடுறதுக்கு வேலை. இதுக்கு முன்னாடி தமிழில் வந்து ஒத்த சிறுப்புன்னு சொல்லி ஒரு படம் வந்து பார்த்திபன் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து அதே அது அது வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு ஒரு ஆள் வந்து நடிச்ச படம் அது. இது வந்து இதுக்கப்புறம் கார்கில்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த கார்கில்ன்ற படம் வந்து ஹீரோ வந்து வண்டி ஓட்டிகிட்டே இருப்பார், கார் ஓட்டிகிட்டே இருப்பார். கார் ஓட்டுறதுக்குள்ளேயே சில த்ரில்லர் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த படம் மாதிரியே இந்த படம் கார் ஓட்டுறதுதான் நினைச்சேன். ஆனா வந்து இந்த கார் ஓட்டுறதுக்குள்ள வந்து இப்ப நான் சொன்ன இவ்வளோ கதைகளை வந்து ஒரு கான்வர்சேஷன்லயும் நம்மளுடைய கவனத்தை வந்து தக்க வைக்கிறதுலயும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னேன் இந்த விஷயத்துல. ஏன்னா அவர் ஈஸியா வந்து இது கன்வின்ஸ் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா போர் அடிச்சிடும். ஒரு செகண்ட்னா ஒரு செகண்ட் போர் அடிச்சிருக்காங்க வாய்ப்புகள் நிறைய இருந்தும் கூட இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்கிறார் வந்து கிரீஷ் கோஹ்லி. அதுக்கப்புறம் ஷோகும் ஷா அப்படின்னு அவர் தான் வந்து நடிச்சிருக்காரு. இதோடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து சுனில் போக்கர் அண்ட் குல்தீப் மவானியா அப்படின்ற ஒரு 2 பேர் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டரோட பழைய பாடல்களை வந்து அவர் பயன்படுத்தியிருக்காங்க. சுஷிலா விஷால் பாலாஜிலேருந்து பழைய லட்சுமிகாந்த் பாட்டுலேருந்து நிறைய பாடல்கள் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பயன்படுத்தினது வந்து அது ஆப்டா சில இடத்துல வந்து கரெக்டாக செட் ஆகுது அந்த இடத்துல. ஸோ
இந்த படத்துல இருக்க மைனஸே இல்லையா அப்படின்னு நிச்சயமா மைனஸ் இருக்கு. மைனஸ் வந்து இந்த ஹீரோ நடிச்ச டாக்டர் நடிச்சிருக்காரு இல்லையா, அவரோட நடிப்பு தான் இந்த படத்துல மைனஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப உட்டன் பேஸா இவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் வந்து மனசுக்குள்ள தாங்கிக்கூடிய ஒரு ஆளா, அதை வந்து கிரிம்மா எடுத்துக்கிறது வேற, அது கிரிம்மா நடிக்கிறதுன்றது வேற. இவர் முகமே கொஞ்சம் கிரிம்மா இருக்கிறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தாம இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த படத்தின் மேல இன்வால்மெண்ட் குறையுது. பட் ஆன் த ஹோல் இந்த படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் படம் பார்க்கறதுக்கு என்கேஜிங்கான படம்னா நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு என்கேஜிங்கான படம். ஏன்னா அது ஒரு ஆள் தான் நடிச்சாங்கன்றது வந்து நமக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து போர் அடிக்காம அதுக்கடுத்த சம்பவங்களை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. இது அமேசான் பிரைம்ல வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.